அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோடு உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். என்னோட சேனலில் இந்த கொஞ்ச நாளாகவே கண்டினியூவாக ரெசிபீஸாகவே தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மிச்ச நாளைக்கு போகிறோம் உங்கள் எல்லாரையுமே ஒரு vlog-ஓட இன்றைக்கி மீட் பண்ணுறேன். இந்த vlog-உமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தான் எடுத்திருந்தேன். நான் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. இந்த vlog-உமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த vlog எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னு சொன்னால் அந்த நாட்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவுமே பிஸியாக தான் ஈக்கும். அதுலேயும் நாங்கள் ஸ்பெஷலாக என்னத்தை குக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஏர்லியாகவே பிளான் பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வைப்போம். அந்த மாதிரி தான் இந்த vlog-உமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீக்கெண்ட் தான் எடுத்திருந்தேன். என்னோட நானா ஃபேமிலி இங்கே யூகேல தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் கிட்ட கிட்ட இல்லை, கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறோம். ஏதாவது ஸ்கூல் ஹாலிடே இல்லாட்டி வீக்கெண்டாக இருந்தான்னு சொன்னால் நானா ஃபேமிலியோடு எங்களோட வீட்டுக்கு வருவாங்க. இல்லாட்டி நான் ஃபேமிலியோடு நானா வீட்டுக்கு போவேன். நானாவுக்கும் 3 பிள்ளைங்கள் இருக்குது. அப்போ அவங்களும் இங்கே வரேன்டா சரியான சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நான் அங்கே போகிறேன்டாலும் எங்களோட பிள்ளைங்களும் தான் நானோட பிள்ளைங்களும் தான் சரியான சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ மிச்ச நாளைக்கு போகிறோம் நானா ஃபேமிலி எல்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு வராங்க. ஸோ அதுக்காக லஞ்ச் ஏர்லியாக குக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். என்னதான் நாங்கள் ப்ரீ பிளான்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த டைமில் வந்து நிறையவே வேலைகள் இருக்கும், கொஞ்சம் ரஷ்ஷாக தான் நிற்கும். அப்போ எங்களால் ஏண்ட சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஏர்லியாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த டேயில் குக் பண்ணுற நேரம் ரஷ் இல்லாமல் இருக்குன்றதுனால தான் நான் கொஞ்சம் சிக்கனை வந்து நைட்லேயே எடுத்து மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா உப்பு புளி எல்லாம் பிடிச்சிருக்கும். அப்போ எங்களுக்கு அதை எடுத்து அப்படியே பேக் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக நாங்கள் சிக்கன் மெரினேட் பண்ணுறதுக்கான மசாலாகளோடு நான் எடிஷ்னலாக வந்து சிக்கன் டிக்கா மசாலா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் செஞ்சுருந்தேன். கீ ரைஸ் அண்ட் கரீஸ் குக் பண்ணியிருந்தேன். கீ ரைஸ் கறி செய்கிற நேரத்தில் வந்து இந்த கத்தரிக்காய் இல்லாட்டி கலியா கறி ஒன்று எப்போவுமே செஞ்சுப்படும். கலியா செய்யாமல் இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்து முழு கத்தரிக்காவை இந்த மாதிரி பொரித்து ஒரு கறி செஞ்சுருந்தேன். நார்மலாகவே கத்தரிக்காய் செய்கிற நேரத்தில் நாங்கள் எடுத்து ஸ்லைஸ்டாக கட் பண்ணி பொரித்து தான் கத்தரிக்காய் கறி செய்வோம். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேரத்தில் இது மாமி தான் செஞ்சுருந்தாங்க. இது மாமி சொல்லி தந்து தான் நான் இந்த கத்தரிக்காய் கறி செஞ்சுருக்கிறேன். அதுக்கு முந்தி நான் இந்த மாதிரி முழு கத்தரிக்காய் பொரித்து செஞ்சில்லை. அவங்க செய்கிற மாதிரியே நிறைய தடவை செஞ்சு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ நான் இந்த கத்தரிக்காய் கறியிட வந்து ரெசிபி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி காட்டி உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக ஆயிக்கும். கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா கடையில் 3 சைஸில் வரும். நல்ல லாங்காக வரும், இந்த மாதிரி மீடியம் சைஸில் வரும், சின்ன முட்டை சைஸ்லேயும் கத்தரிக்காய் வரும். நான் இந்த மீடியம் சைஸில் ஒரு 10 கத்தரிக்காய் மாதிரி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கத்தரிக்காவை நாங்கள் ஃபுல்லாக பொரிக்கிறதுனால கட் பண்ணக்குள்ளே வந்து இப்போ நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் 2 ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு சைடு இந்த மாதிரி 3 துண்டாகவும் மற்ற சைடையும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த நெட்டி வரையில் கட் பண்ணிடப்படாது. அதே மாதிரி இந்த முழுசாக கத்தரிக்காய் பொரிக்கிறதுனால கட்டாயமாக அந்த நெட்டியோடு சேர்த்து தான் நாங்கள் பொரிக்கணும். அதனால் ஃபுல்லாகவே நெட்டி வரையில் வெட்டிடாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு 2 ஸ்லைஸ்டாக கட் பண்ணினதுக்கு பிறகு ஒரு பீஸை 3க்கும் மற்ற சைடை 3 பீஸுக்கும் நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஹாஃப் கத்தரிக்காவை இந்த மாதிரி வெட்டி எடுத்து கொஞ்சமாக சோல்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேன் ஒன்றில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாவினத்தோடு ஒவ்வொரு கத்தரிக்காவையும் போட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த கத்தரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கத்தரிக்காவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக கத்தரிக்காய் பொரிக்கிற நேரத்தில் இடையில திருப்பி போடாமல் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரைட் ஆவினதுக்கு பிறவே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. என்னாண்டா இந்த மாதிரி முழுசாக கத்தரிக்காய் பொரிக்கிற நேரத்தில் அந்த நெத்தி வந்து கலண்டுடாமல் வைக்கிறதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ஃப்ரைட் ஆவினதுக்கு போகிறோம், மற்ற சைடை திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் ஒரு நல்ல அழகான கோல்டன் கலருக்கு பொரிப்பட்டதுக்கு போகிறோம் எண்ணெயிலிருந்து வடிச்செடுத்து வச்சுடுங்க. கத்தரிக்காய் பொரிக்கிற நேரத்தில் எல்லா கத்தரிக்காவையும் வந்து ஒரே தடவையில் வெட்டி வைக்க வேணும். நீங்கள் 2-3 தடவையில் பொரிக்கிறீங்கன்னா ஒன்று பொரித்து முடிகிற நேரத்தில் மற்றதை வெட்டி அந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. என்னாண்டா ஏர்லியாகவே கத்தரிக்காவை வெட்டி வச்சிங்கன்னா அதோட கலர் எல்லாம் மாறிடும். அதனால் அப்பப்போ நீங்கள் உடனே வெட்டியே பொரிச்சுக்கோங்க.
நானுமே கத்தரிக்காய் பொரிச்சிட்டிருக்கிற நேரத்தில் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் அவனில் பேக் பண்ண வச்சிடலாம்னு அதையுமே ஒரு சைடில் ட்ரேயில் எடுத்து வச்சிக்கிறேன். நைட்டில் மெரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ மார்னிங் ஏர்லியாகவே அதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சிருந்தேன். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் ஒரு 45 மினிட்ஸுக்கு இந்த சிக்கனை பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு 20 to 25 மினிட்ஸ் மாதிரி ஒரு சைட் பேக் ஆகினதுக்கு போகிறோம் திருப்பி போட்டு மற்ற சைடையும் பேக் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு சொன்னாண்டா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் வச்சு பேக் பண்ணி எடுக்கலாம். வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொன்னால் நாங்கள் குக்கிங் வேலையை வந்து ஃபஸ்ட்டுக்கே முடிச்சிடணும்னு தான் நினைப்போம். அதே மாதிரி நானாங்கள் வாரத்துக்கு முன்னாடியே குக்கிங் வேலையை ஃபஸ்ட்டில் முடிச்சிடணும்னு தான் எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே தடவையில் செஞ்சுட்டிருக்கிறேன். என்னாண்டா அவங்களும் வந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பேசிட்டிருக்கலும் கொஞ்சம் அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலும்ன்றதுனால தான் எல்லாம் குயிக்காக செஞ்சுட்டிருக்கிறேன். கறிகளும் வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொன்றா ரெடியாகிட்டிருக்குது. சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour பேக்டாகவே இருந்துச்சு. அவன்லேருந்து எடுத்துட்டு இதை திருப்பி போட்டு இன்னொரு 1/2 hourக்கு மாதிரி இதை பேக் பண்ணி எடுத்துட்டா சிக்கன் ரெடி ஆகிடும். அடுத்ததாக கத்தரிக்காய் கறியை செஞ்செடுக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாவினத்தோடு கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் சேர்த்திக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள ஒரு ஒனியனை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி போட்டிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்க வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ரம்பை அதோட 2 க்ரீன் சில்லியும் ஒரு டொமேட்டோஸை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி சேர்த்து இதோட வதங்க வச்சுக்கோங்க. ஒனியன் டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாகினத்தோடு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக கியூமின் பவுடரும் சால்ட்டும் சேர்த்து இதையும் வதங்க வச்சுக்கணும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக கோகோனட் மில்க் சேர்த்திக்கிறேன். கத்தரிக்காவை வச்சு நிறைய வெரைட்டிஸில் செய்யலும். கத்தரிக்காய் மோஜு, கத்தரிக்காய் சம்பல், அதே மாதிரி கத்தரிக்காய் கறின்னு நிறைய மாதிரி செய்வாங்க. ஸ்ரீலங்கா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மாதிரி இந்த கத்தரிக்காவை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் இந்த கத்தரிக்காய் கறி இந்த களியா செய்கிறது எல்லாமே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஒனியன்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்ததுக்கு போகிறோம். நான் இன்னும் ஒரு 1/2 cup திக்கான கோகோனட் மில்க் சேர்த்திக்கிறேன். இப்போ பொரிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு கத்தரிக்காயையும் கிரேவியில் போட்டிக்கிறேன். இந்த கத்தரிக்காய் கறியில் வந்து கிரேவி கொஞ்சம் இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு கோகோனட் மில்க் சேர்த்து கொள்ளையிலும். கிரேவி நல்லா வைக்காமல் கொஞ்சம் திக்காக இருந்தேன்னு சொன்னால் இந்த கறிக்கு நல்லா இக்கும். கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கத்தரிக்காயோட மிக்ஸ்டாகி திக்காகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சால்ட் போதுமாண்டு இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும். ஸ்ரீலங்காவில் கல்யாண வீட்டு சாப்பாட்டுகள்லையும் வந்து இந்த கத்தரிக்காய் கறி கட்டாயமாக இருக்கும். கல்யாண வீட்டில் மட்டுமல்லாமல் வீடுகளில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறதுண்டா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே வந்து இந்த கத்தரிக்காய் கறி கட்டாயமாக செய்வாங்க. கீ ரைஸ், கோகோனட் மில்க் ரைஸுக்கெல்லாம் இந்த கத்தரிக்காய் கறி இருந்தேன்னு சொன்னால் சட்டப்படியாக இருக்கும். நீங்களுமே இந்த கறியை வந்து கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வார நேரத்திலேயே குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே வச்சிடுங்க. அப்போ கிரேவி எல்லாம் நல்லா திக்காக பர்ஃபெக்டாக வந்துடும். கறி எல்லாத்தையும் குக் பண்ணி முடித்ததோடு அடுத்தது கீ ரைஸ் வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் அதுக்கும் தாளித்து வைக்கலாம்னு அடுத்ததாக செஞ்சுட்டிருக்கிறேன். ரைஸ் குக்கரில் தான் சோறு வைக்கிறதா இருந்தாலும் கீ ரைஸ் செய்யக்குள்ள இந்த ஒனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் ஒரு பேனில் தாளிச்சிட்டு தான் அதில் சேர்த்துக்கொள்வேன். ரைஸ் குக்கர்லேயே வந்து ஒனியன் எல்லாம் போட்டு தாளிச்சு எடுக்க மேலும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக பேன் உள்ள ஒனியன்ஸ் எல்லாம் தாளிச்சு எடுத்தும் போடலும். பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்து அதை நல்லா சூடாவினத்தோடு ஒனியனை சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தினேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரம்பை, ஏலக்காய், பட்டை அதெல்லாம் வாசத்துக்கு ரைஸுக்கு சேர்க்குற மாதிரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு போகிறோம். ரைஸ் குக்கரில் போட்டிக்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணியை தான் சரியாக பார்த்து இதில் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு ரைஸுக்கும் வந்து தண்ணியோட அளவு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்திருக்கிற ரைஸோட அளவுக்கான தண்ணியை சரியாக மெஷர் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் வந்து சால்ட்டும் இதுக்கு கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குக்கில் வச்சிங்கன்னு சொன்னேன்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து ரைஸ் குக் ஆகிடும். நான் சில நேரங்களில் கீ ரைஸ் செய்கிற நேரத்துலையும் வந்து ஒரு 1/2 cup கோகோனட் மில்க்கும் 1/2 cup தண்ணியும் சேர்த்தியும் இந்த மாதிரி ரைஸை குக் பண்ணுவேன். அதுவுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு வர நேரத்தில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு நீங்கள் கண்டினியூவாக இதை குக் பண்ண வச்சிடுங்க.
ரைஸ் வைக்கிற நேரத்தில் நீங்கள் சரியான அளவு தண்ணியை வச்சிட்டீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிக்குது. நல்லா பர்ஃபெக்டாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமலும் உடையாமலும் வந்து ரைஸ் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிக்குது. என்னதான் நாங்கள் வகை வகையாக பார்த்து பார்த்து வெரைட்டிஸாக நல்ல ஸ்பெஷலாக சமைச்சாலும் அந்த ஒரு கொம்போ கரீஸை செட் பண்ணி நாங்கள் அந்த டேக்கு செஞ்சோம்னு சொன்னாண்டா எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த நாளுமே நாங்கள் ஸ்பெஷலாக குக் பண்ண மாட்டோம். ஈவன் ஒயிட் ரைஸ் அண்ட் கரீஸ் குக் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நல்ல கம்பினேஷன்ஸ் கரீஸை நாங்கள் செட் பண்ணி குக் பண்ணினோம்னு சொன்னால் அந்த நாளில் வந்து வளமையை விட நிறையவே சாப்பிடப்படும். என்னதான் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு இருந்தாலும் எங்களோட ஸ்ரீலங்கன் ஒத்தன்டிக் ரைஸ் கரீஸுக்கு வந்து அடிச்சிக்கவே இயலாது. நான் இன்றைக்கி மாசி சம்பல், கத்தரிக்காய், க்ரீன் பீஸ், மட்டன் கறி செஞ்சு சிக்கன் பேக் பண்ணியிருந்தேன். இந்த கீ ரைஸுக்கு வந்து இந்த கம்பினேஷன் கரீஸ் வந்து சட்டப்படியாக இருக்கும். நானும் மைனி எல்லாரும் வந்ததோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்படியே லஞ்சை சர்வ் பண்ணினேன். எல்லாருமே இன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்களுமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபர்ட் எல்லாம் போட்டு அவங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறது தான் எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமே நாங்களும் கடைசியில் அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கட்டாயமாக நீங்களும் இந்த ரைஸ் அண்ட் கரீஸ் கம்பினேஷனில் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். அதோடைய நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த கத்தரிக்காய் கறியையும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மைனியுமே சாப்பிடக்குள்ளேயே சொல்லி சாப்பிட்டா இந்த கத்தரிக்காய் கறி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே ஃபேமிலிக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி நாங்கள் அவங்களோட பேசினாலும் அந்த மிஸ்ஸிங் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். எனக்கு வந்து நானாக கிட்டடிக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். என்னதான் நாங்கள் போனாலும் இல்லாட்டி அவர் வந்தாலும் எங்களைய விட பிள்ளைங்கள் தான் நல்லாவே சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் கூட இருந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது இல்லையா? வீட்டுக்கு வந்ததுலேருந்து போகும் வரைக்கும் வந்து பிள்ளைகள் தான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விளையாடி அவங்களோட டேயை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே யூகேயில் இன்னும் வின்டராகவே தான் இருக்குது. கூதல் குறையவும் இல்லை, சம்மர் ஸ்டார்ட் ஆகவும் இல்லை. ஸோ வெளியே போய் விளையாடுறது அதெல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எவ்வளவு மேக்ஸிமம் இன்சைடில் அவங்க விளையாடிலுமோ அந்த அளவுக்கு விளையாடி ஃபன்னாக இருப்பாங்க. நாங்களுமே எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோன்னே நிறைய கதைகள் கதைப்போம், சிரிப்போம், எல்லாமே இருக்கும். எங்களுக்குமே அந்த டே வந்து ஒரு நல்ல சந்தோஷமான டேயாக தான் இருக்கும். டைமும் எப்படி போகிறதுன்றே விளங்காது, நிறையவே பேசிட்டு இருப்போம். எப்படியுமே நானாக வீட்டுக்கு வந்தால் வீடே கலகலன்னு தான் ஈக்கும். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா வீட்டில் தனியாக தான் ஈப்போம். ஸ்பெஷலி பிள்ளைங்களுக்கு வந்து யாராவது வீட்டுக்கு வரேன்னு அந்தளவு சந்தோஷப்படுவாங்க. என்னடா அவங்க தனியாக இருக்கிறதுனால. அல்ஹம்துலில்லா நான் வந்து அந்த நாள் வந்து நல்லாவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.